1ஆம் தேதி மே மாதம் 2026 வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமிங்க. இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்துல சித்திரை நட்சத்திரத்துல சித்திரகுப்தர் உதித்த நாள் அன்னைக்கு வரக்கூடியதுதான் சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு சித்திரகுப்த பூஜை ரொம்ப பிரம்மாண்டமானது, விசேஷமானது, வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனும் உமையமும் சிவபெருமானும் உமையம்மையும் சித்திரத்து புத்திரனே வா என்று அழைக்க ஒரு சித்திரத்திலிருந்து வெளியிலே வந்தவர் தான் இந்த சித்திரகுப்தன். குப்தன் அப்படின்னு பேரு எப்படி வச்சுன்னா, குப்தன்னா கணக்கன், கேஷியர் இருக்காங்க இல்லையா, கணக்கு பிள்ளை இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த குப்தன்னா கணக்கு பிள்ளைன்னு அர்த்தம். சித்திரகுப்தன் வந்தாரு. சித்திரகுப்தன் வந்தவொன்னா அந்த ஓவியத்துல இருந்த பசு உயிரா இறந்து போனுச்சு. அதனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்த பூஜை பண்றவங்கலாம் பசுவுலேருந்து கிடைக்கக்கூடிய நெய், பால், தயிர் இந்த பொருட்களை உபயோகப்படுத்த மாட்டாங்க. அதாவது சாப்பிடுவதற்கு உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறோம்னா, சித்திரகுப்தனுக்கு விரதம் இருக்கிறோம்னா, அன்னைக்கு உப்பு சேர்க்காம சாப்பிடணும் அப்படின்னு ஐதீகங்க. கனி வகைகள், அதாவது பழ வகைகள் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இவர் பிறந்த பொழுது கையில எழுத்தாணியோடு பிறந்தாரு. ஏடும் எழுத்தாணியும். ஏன்னா அவர் கணக்கன் இல்லையா, கணக்கு பண்றதுக்காக வேண்டி ஏடும் எழுத்தாணியோட பிறந்தவர் தான் சித்திரகுப்தன். இந்த சித்திரகுப்தனுக்கு இன்னொரு கதையும் இருக்குங்க. அந்த சித்திரகுப்தனை ஒட்டி இன்னொரு கதை. நீங்கெல்லாம் கேட்கறீங்க இல்லையா, இந்த விரதம் இருந்தா என்னதான் பிரம்மாண்டம், எது பெரிய விசேஷம்னு கேட்கறீங்க இல்லையா, சொல்றோம். அமராவதி என்ற தேவலோக பெண் எல்லா பூஜைகளையும் முடிச்சாங்களாம். அந்த காலத்துல அவங்க பெரிய பூஜை பண்ணியிருக்காங்க, ஹோமம் வேள்விகள்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா சித்திரகுப்த பூஜையை முடிக்காததால பூ உலகுக்கு திரும்பி அனுப்பப்பட்டாங்களாம் இந்த அமராவதி என்ற பெண்ணு. அப்போ ஒரு சிறுவனுக்கு ஒரு வீட்டுல ஒரு அம்மா படிச்சு கொடுக்குறாங்க. அந்த பையனுக்கு படிப்பே வரல. என்ன மகன் இப்படி ஆயிட்டான்னு ரொம்ப வருத்தத்துல அந்த அம்மா சொல்லியிருக்கு, அப்பா உனக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், படிப்பே வரல, குறைஞ்சபட்சம் ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படின்னாவது சொல்லிக்கிட்டே இருறா அப்படின்னு இருக்காங்க. பையனும் வளர்ந்தாங்க, பெரிய ஆளானா. ஆனா அவனுடைய சேட்டைக்கு எல்லையே கிடையாது. அவன் செய்யாத தீய செயல்கள் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த மந்திரத்தை மட்டும் விடாம அவன் சித்திரகுப்தாய நமக்கு அம்மா சொன்னது அப்படின்னு சொல்லி அதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். அவனுக்கு இறப்புக்கு 4 குறிச்சாச்சு. ஏன்னா அவன் அவ்வளவு கெடுதல்லாம் பண்ணிட்டான். ஆனா அவன் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சித்திரகுப்தாய நமகன்னு மந்திரத்தை சொன்னதுதான். சித்திரகுப்தன் கிட்ட போய் இந்த கணங்கள்லாம் போய் யம தர்மராஜாலாம் போயிட்டு இந்த மாதிரி இந்த இந்த பையனை பிடிக்க போறோம், அனுமதி கோரி இருக்காங்க. அவன் ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானுங்க? அவன் ஒண்ணுமே நல்லது செய்யல, எல்லாம் கெடுதல் பண்ணான். ஆனா ஒண்ணு செஞ்சான், சித்திரகுப்தாய நமகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா. ஓ அப்படியா இருந்தா அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சித்திரகுப்தனே அந்த பையனுடைய கனவுல தோன்றி, உன்னைய பிடிக்கிறதுக்கு எல்லாரும் கணங்கள்லாம் வராங்க, நீ பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொன்ன உடனே அவனோட கனவுல இந்த யமதூதர்கள்லாம் நின்றுருக்காங்க அவனை பிடிக்கிறதுக்காக வேண்டி. அவனை கேட்டிருக்காங்க, நீ முதல்ல உனக்கு இந்த சித்திரகுப்தாய நமக்கு சொன்னதுனால உனக்கு சொர்க்கத்திலுக்கையும் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு. யாரு? சித்திரகுப்தன். நான் அடுத்தது உங்களுக்கு நரகம், உனக்கு நரகத்துக்கு நீ முதல்ல போக போறியா இல்ல சொர்க்கத்துக்கு போக போறியான்னு. ஆனா ஏற்கனவே சித்திரகுப்தன் சொல்லிட்டாரு, நீ முதல்ல சொர்க்கத்துக்கு போறேன்னு கேட்டுரு அப்படின்ட்டாரு. இவன் சித்திரகுப்தன் இந்த பையன் என்ன செஞ்சான், சித்திரகுப்தன் சொன்னது போலயே நான் சொர்க்கத்துக்கு போறேன்னு சொல்லிட்டான். அவர் கனவுல என்ன சொல்லிட்டு போனாருன்னா, உன்னோட காலத்துல இந்த உயிர் இருக்கக்கூடிய காலத்துல ஒரு கிணறு வெட்டு, அந்த கிணறுல பசுமாடு தண்ணி குடிக்கணும். பசுமாடு தண்ணி குடிச்சுன்னா, ஒரு பசுமாடு குடிச்சிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் நீ சொர்க்கத்துல இருக்கலாம். நிறைய பசுமாடு குடிச்சிச்சுன்னா நீ ரொம்ப நாளைக்கு நிரந்தரமா சொர்க்கத்திலே இருந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவனுக்கு ஆசை உடனே கிணறு வெட்டியிருக்கான். கிணறு வெட்டின உடனே பசுமாடு அதுல குடிச்சிருக்கு. அந்த பசுமாடு குடிச்சிட்டு அம்மான்னு கத்திருக்கு. நிறைய பசுக்கள்லாம் வந்துச்சு, நிறைய பசுக்கள்லாம் தண்ணி குடிச்சிச்சு.
இவனுடைய காலமும் முடிஞ்சு இவனுக்கு மரணமும் நேர்ந்தது. நேரா வந்து சொர்க்கத்துக்கு போனான். இந்த தொடர்ச்சியா அந்த கிணத்துல வந்து பசுமாடெல்லாம் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, அதனால இது நாள் வரைக்கும் அவன் சொர்க்கத்திலேயே நிரந்தரமா தங்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், சித்திரகுப்த பூஜை பண்ணணும்னா ஆயுள் விருத்தி அப்படின்னா நிரந்தரமாக நீங்க சொர்க்கத்துல இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த கதையில சொல்லப்படுகிறது. நான் சொல்லல, இந்த கதை நான் படிச்ச கதையில படித்ததில் பிடித்ததா உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். இந்த கதையில சொல்லப்படுகிறது. அதனால சித்திரகுப்த பூஜை அப்படின்றது மே மாசம் 1ஆம் தேதி வருது. என்ன பண்ணலாம்? இப்ப சித்திரகுப்தாய நமக அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சித்திரகுப்தனுக்கே உடைய காயத்ரி மந்திரம் இருக்கு, அப்படியே சொல்றேன், உள்வாங்கி நீங்க திரும்ப சொல்லலாம். சித்திரகுப்த காயத்ரி மந்திரங்க. ஓம் லேகினி ஹஸ்தாய வித்மகே பத்ராய தீமகே தன்னோ சித்திரகுப்த பிரச்சோதியாத். 11 தடவை, 27 தடவை, 54 தடவை, 108 தடவை சொல்லிட்டு இருக்கலாம். இது சொல்லலாம். சித்திரகுப்தனுக்கு என்ன பொருள் வந்து நிவேதனமாக படைப்பார்கள்? அதாவது நம்ம இந்த சம்பிரதாய விரத பூஜை மகிமை அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்துல 502வது பக்கத்துல இருந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோர் பட்சணம், மோர் உப்புல்லாத பட்சணங்களும் ஒரு குறிப்பா மோர்ல செய்த பொருளும் வந்து நைவேத்தியமாக வைக்கலாம். நைவேத்திய பொருட்கள் பட்சணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாயசம், அன்னம், பால், தயிர், நெய், தேன், மோர் குழம்பு, எல்லா காய்கறிகளையும் போட்ட கூட்டு, சித்திரான்னம், உளுந்து வடை, நவதானியங்கள், மாவடு, நைவேத்தியம். இதெல்லாம் நைவேத்தியம் பண்றது சித்திரகுப்தனுக்கு ரொம்ப விசேஷம். ஆனா அன்றைய பொழுது நாம உப்பு இல்லாம சாப்பிடணும் அல்லது கனி வர்க்கங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. பூஜை என்னமோ ரொம்ப விழாவாரியா கொடுத்துருக்காங்க. ஆனா இது பல பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை முதல் தடவை கேள்விப்படலாம், சித்திரகுப்தன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ ஜெனரேஷன் புது எல்லாம் ஆளுங்கெல்லாம் பாக்குறோம் இல்லையா, அவங்கெல்லாம் இருக்கலாம். ஆனா சித்திரகுப்த பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். வாழ்க்கையில நமக்கு சொர்க்கத்தினுடைய அனுமதி நிரந்தரமா கிடைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. ஆனா சித்திரகுப்தன் யாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய எல்லா நல்லதையும் அந்த எழுத்தாணியும் ஏடையும் கொண்டு எழுதி வைக்கிறவரு. நீங்க செய்யக்கூடிய எதிர்மறையான கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறது. அதனால வாழக்கூடிய காலகட்டத்துல நம்ம சர்வ ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நன்றி.